ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண சம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் 8,000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% per annum அண்ட் எத்தனை வருஷம்னா 1.5 years. ஸோ எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன இருக்க இடத்துல 1.5 போட்டிங்கன்னா அதே தான் வரப்போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிடணும். அடுத்த ஹாஃப் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இயர் ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட அமௌண்ட் ஃபார்முலா என்ன? P into 1 plus R by 100 the whole power n. ஸோ இங்கே P வந்து 8,000 into 1 plus rate of interest 4% divided by 100 the whole power 1. So it will be equals 8,000 into cross multiply பண்ண 100 plus 4 104 divided by 100. So cancel ஆகிடும். 104 into 8 4s are 32. ஏன்னா இங்கே 0 தான், 0 plus 3 3 180 side. So it will be 832. இங்கே ஒரு 0 இருக்குது ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த 1000 ரூபாய் தான் எல்லா இடத்துலையுமே பிரின்சிபலாக இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் ஒவ்வொரு தடவை இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி இப்போ 100 rupees இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அடுத்த தடவை கேல்குலேட் பண்ணுறப்போ பிரின்சிபல் 1100 மாறிடும் ஓகேவா. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் அடுத்த பிரின்சிபலாகவே மாறும் ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வருஷத்தில் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ. ஸோ செகண்ட் வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது இந்த டோட்டல் டேர்மே வந்து பிரின்சிபலாக எடுத்துப்பாங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேவா. ஓகே, அடுத்த ஹாஃப் இயருக்கான கேல்குலேஷன். ஸோ அடுத்த ஹாஃப் இயருக்கு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டாகவே போட்டுக்கலாம், அதே ஃபார்முலாலே PNR by 100. ஓகே, ஸோ இங்கே P எவ்வளோ 3,820. ஸோ இதுதான் நல்லா ஞாபகமாக எடுத்துக்கணும், ஏன்னா கம்ப்ளீட் அமௌண்ட்டை நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்கிறோம். N ஹாஃப் இயர் ஓகேவா இன்ட்டு R 4 டிவைடு பை இந்த 100. கேன்சல் பண்ணால் 1 2 is 2 2 2s are 4 0 0. ஸோ 832 into 2 2 2s are 4 3 2s are 6 8 2s are 16. So it will be 1664 divided by 10 ன்னு போட்டிங்கன்னா 166.4. சி இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் ஓகேவா. ஸோ இது இந்த ஹாஃப் இயரோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இதில் பிரின்சிபல் எவ்வளவு 8,000 இல்லையா. இதை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து இங்கே ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னா 320. ஸோ ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 320. செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 166.4. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 0.4684. ஸோ இன்ட்ரெஸ்ட் 486.4. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கேல்குலேட் பண்ணது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் இங்கே இதில் 8,000 பிரின்சிபலை சப்ராக்ட் பண்ணிக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுத்தோம். ஸோ இங்கே செகண்ட் ஹாஃப் இயரில் நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து 486.40 ஆப்ஷன் A.